வணக்கம். திரையரங்கம் ஐ நோபடி. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நிசாம் பஷீர். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் பிருத்திவிராஜ் சுகுமாரன், கதாநாயகி பார்வதி திருவோத்து. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஒரு பேங்க்கில் கொள்ளை நடந்துருது. அந்த வங்கி கொலையில் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய 13 கோடி ரூபா பணத்தை ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு எதிர்பாராத சம்பவம் நடைபெற்று அந்த கொள்ளையில் ஈடுபட்ட 2 மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடன் ராஜீவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிருத்திவிராஜும் இருந்தார் என்ற தகவல் கிடைக்கிறது. அதற்கு பிறகு காவல்துறையினர் ராஜீவன் கதாபாத்திரத்தை பின்பற்றி அலசி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் என்ன ஆனது, அந்த பணம் இப்போது எங்கு இருக்கிறது என்பதை காவல்துறை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார்கள். அவர்களுடைய முழு கவனமும் ராஜீவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிருத்திவிராஜின் மீது இருக்கிறது. பிருத்திவிராஜ் தன்னுடைய அருமை மனைவி மீரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பார்வதியுடனும் தன்னுடைய 2 மகள்களுடனும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். காவல்துறை இந்த குடும்பத்தின் மீது சந்தேகப்பட்டு பல காரியங்களை செய்கிறது என்ற நிலை வந்த பிறகு அந்த குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் உண்டாகிறது. ஒரு கட்டத்தில் பிருத்திவிராஜினுடைய வீட்டில் கத்தையாக பணம் இருக்கிறது என்பதை அந்த கட்டிடத்தின் காவலாளியாக ஜேக்கப் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அசோகன் தெரிந்து கொள்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு அந்த உண்மை தெரிந்த பிறகு படத்தினுடைய கதை ஓட்டத்தில் எப்படிப்பட்ட திருப்பங்கள் அடுத்தடுத்து உண்டாகின்றன என்பதை அருமையான காட்சிகளின் மூலம் நமக்கு படமாக்கி காட்டியிருக்கிறார்கள். பிருத்திவிராஜின் இளைய மகள் கடத்தப்பட அந்த கடத்தல் சம்பவங்களுக்கு காரணமாக யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நமக்கு அளவற்ற அதிர்ச்சி உண்டாகிறது. அதற்கு பிறகு தன் மகளை மீட்பதற்காக எப்படிப்பட்ட சாகச செயல்களில் பிருத்திவிராஜ் இறங்குகிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய அருமை மகள்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் உண்டாகாத அளவிற்கு புத்திசாலித்தனமாக ராஜீவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிருத்திவிராஜ் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்த்து அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. படத்தின் உச்சக்கட்ட காட்சி அரசியல் பின்புலத்தை வைத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை காட்சியாக பார்க்கும்போது நமக்கு அளவற்ற வியப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான காட்சிகளுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ராஜீவன் கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜ் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸு, இயல்பான நடிப்பு. அனைத்து காட்சிகளிலும் இவருடைய பண்பட்ட அனுபவ நடிப்பை நம்மால் மதிப்புடன் பார்த்து ரசிக்க முடிகிறது. பிருத்திவிராஜின் மனைவி மீரா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய பார்வதி திருவோத்து மீரா கதாபாத்திரமாகவே இந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மகள் கடத்தப்பட்ட பிறகு ஒரு தாய்க்கு எந்த அளவிற்கு பதைபதைப்பு உண்டாகுமோ அதை மிகவும் அருமையாக தன் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்வதி. பிருத்திவிராஜின் இளைய மகளாக நடித்திருக்கக்கூடிய சிறுமியின் பெயர் ஐரா. அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த சிறுமி மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். மூத்த மகளாக நடித்திருக்கக்கூடிய சிறுமியின் பெயர் நக்ஷத்ரா.
மிகவும் சிறப்பாக இவர் தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். படத்தில் முதலமைச்சர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விஜயராகவன். எப்படிப்பட்ட கதாபாத்திரத்திற்கும் அருமையாக உயிர் தரக்கூடிய இந்த நடிகர் இந்த கதாபாத்திரத்திலும் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். காவலாளி ஜேக்கப் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அசோகன். நல்ல அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய திறமையான நடிகர் அசோகன். இந்த கதாபாத்திரத்தில் அவருடைய இயல்பான நடிப்பை நம்மால் பார்த்து பாராட்ட முடிகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவருடைய கதாபாத்திரம் மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கீம் ஷாஜகான் இவர் அனாஸ் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார். கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பவர் சங்கர் ராமகிருஷ்ணன். இவருடைய ஆழமான நடிப்பை படம் முழுக்க நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. சமீர் அப்துல் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர். ஒரு மாறுபட்ட கதையை இந்த திரைப்படத்திற்காக உருவாக்கியதற்காக இந்த எழுத்தாளரை நான் பாராட்டுகிறேன். தினேஷ் புருஷோத்தமன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பல படங்களுக்கு தன்னுடைய அருமையான ஒளிப்பதிவால் பெருமையை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளருடைய அருமையான சினிமாட்டோகிராஃபியை படம் முழுக்க நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. லிஃப்டில் ஒரு சண்டை காட்சி இந்த திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அந்த சண்டை காட்சி அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சண்டை காட்சியை மிகவும் அருமையாக படமாக்கிய ஒளிப்பதிவாளரை நான் பாராட்டுகிறேன். ரமேஷ் எம்பி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை இந்த திரைப்படம் சிறிது கூட போரடிக்கவே இல்லை. அதிலிருந்தே இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளருடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். ஜேக்ஸ் பிஜாய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தின் ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரை இந்த இசையமைப்பாளருடைய சிறப்பான இசையமைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. தன்னுடைய இசையமைப்பு திறமையை படம் முழுக்க இவர் நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். இந்த திரைப்படத்தின் சவுண்ட் டிசைனராக பணியாற்றி இருப்பவர் நிக்சன் ஜார்ஜ். இவருடைய அருமையான தொழில்நுட்ப அறிவை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு படம் முழுக்க இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை மிகவும் நேர்த்தியாக இயக்கி இருக்கிறார் நிசாம் பஷீர். அதற்காகவே இந்த இயக்குனரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். காட்சிக்கு காட்சி திருப்பங்கள் நிறைந்த ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா? ஐ நோபடி என்ற பிருத்திவிராஜ் நடித்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருக்கும்.